தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, 5ஆம் கட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியல் 120 மாவட்ட செயலாளர்கள் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து பட்டியல் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது 5ஆம் கட்ட நிர்வாகிகள் பட்டியலை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்திகளின் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் விரைவான செய்திகளை பார்க்கலாம். வணக்கம் சிவா. தற்போது 5ஆம் கட்ட நிர்வாகிகள் பட்டியல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் கூடுதல் விவரங்கள், ஆய்வறிக்கை. மோகன்ராஜ், தமிழக வெற்றி கழகத்துல ஒட்டுமொத்தமாக 122 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் நியமனத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் மும்முரமாக இருக்கிறார். இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதன் காரணமாக 5ஆம் கட்ட பட்டியலும் இன்றைய தினம் இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணை செயலாளர், துணை செயலாளர், பொறுப்பாளர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 பொறுப்புகளுக்கும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 12 பொறுப்புகளுக்கான இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. 4 கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டு இன்று தினம் 5வது கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைய தினம் 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அரியலூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், ஈரோடு, கடலூர், அதே போன்று கரூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, கோவை, சிவகங்கை, சென்னையில கிழக்கு, தெற்கு உட்பட பல்வேறு மாவட்டங்கள் என மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சேலம், தஞ்சாவூர், திண்டுக்கல், தருமபுரி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், தென்காசி, தேனி, நாகை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை, மயிலாடுதுறை, விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், வேலூர் உட்பட 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள், இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கான இந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் 4ஆகவும் 5ஆகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விகிதத்தில் தான் தங்களுடைய இந்த பட்டியல் என்பது வெளியிடப்படுகிறது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலேயே இந்த நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் அனைவரும் தாவேகா கட்சி முழுமையாக ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் முழுமையாக களப்பணிகளை ஆற்றக்கூடிய வகையில ஒவ்வொருத்தருடைய பணியும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வேண்டுகோளும் இந்த அறிவிப்பின் மூலமாக விஜய் விடுத்திருக்கின்றார். மோகன்ராஜ், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெள்ளிக்காசு தந்திருப்பார் என்று நம்புகிறோம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவா.